மத்திய அரசின் தனியார் மையத்தை கண்டித்து மாபெரும் போராட்டம். SRMU துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் அறிவிப்பு. திருச்சி ரயில்வே ஜங்ஷன் SRMU தலைமை அலுவலகத்தில் SRMU தொழில் சங்கம் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ரயில்வே தொழிலாளர்கள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி PNM கூட்டம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இதில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை நாங்கள் அவ்வப்போது கோரிக்கையாக வைத்து சரி செய்து வருகிறோம். சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் தமிழகத்தில் ஓடும் ரயில் பெட்டிகள் சரிவர பராமரிப்பது இல்லை, கட்டணம் மட்டும் பெற்றுக்கொண்டு ரயில்வே நிர்வாகம் இவ்வாறு செய்கிறது என்ற கண்டனத்தை பதிவு செய்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் தனியார் மயம்தான். ரயில்வே தொழிலாளர்களை வைத்து பராமரிப்பு செய்து வந்த நிலையில் நல்ல முறையில் தூய்மையாக ரயில் பெட்டிகள் அனைத்தும் இருந்தது. தற்போது அதிகமாக தனியார் மையம் காரணமாக இதுபோன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தனியார் மையத்தில் பலருக்கு குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் வேலை உத்தரவாதம் கிடைப்பதில்லை. பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்கத்தான் நாங்கள் தனியார் மையத்தை எதிர்க்கின்றோம் என்று கூறினார். மேலும் அவர் கூறுகையில், பல்வேறு தனியார் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் முறையாக பணியாற்றுவதில்லை, ரயில்வே தொழிலாளர்கள் மட்டுமே முறையாக பணியாற்றுவார்கள். திருச்சி கோட்டத்தை பொறுத்தவரை ரயில் அலுவலர்கள் கண்காணிப்பு செய்து வருகின்றனர். அப்படி இருந்தும் இது போன்ற நிலைமை வன்மையாக கண்டிக்கின்றோம். தனியார் மையத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க உள்ளோம். திருச்சி பொன்மலை பணிமனையில் வருடத்திற்கு 1250 ரயில் கோச் பழுது பார்க்கப்படுகிறது எனவும், மேலும் திருச்சி ஆகிட் பகுதியில் 140 பெட்டிகள், 11 விரைவு வண்டி மற்றும் 10 பேசஞ்சர் வண்டிகளை தூய்மை செய்து அனுப்பி வருகிறோம் என்று கூறினார். SRMU பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஆல் இண்டியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் N. கண்ணையா அவர்களின் உத்தரவின் பேரிலே பல்வேறு சிறப்பு கூட்டங்கள், உதாரணத்திற்கு சொல்லப்போனால் திருச்சியை எடுத்துக்கொண்டால் திருச்சியிலே DRM தலைமையிலே அதிகாரிகள் கூட்டமும், என்னுடைய தலைமையிலே நிர்வாகிகள் கூட்டமும், DRM PNM என்று ஒரு கூட்டம் நடக்கும். இதே போல் ஜெனரல் மேனேஜர் அவர்கள் தலைமையிலே அனைத்து அதிகாரிகளும், எங்களுடைய பொதுச் செயலாளரும், அவர்களுக்கு கீழே நாங்களும், எங்களை போன்ற துணை பொதுச் செயலாளர்கள், கோட்டச் செயலாளர்கள், இவர்கள் தென்னகரியில் முழுவதுமாக கலந்து கொள்கின்ற கூட்டம். டெல்லியிலே நடக்கின்ற போர்டு PNMலே எங்களுடைய பொதுச் செயலாளரும் மற்ற பொதுச் செயலாளர், ஏன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆல் இண்டியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய தலைவராக இருக்கிறார். அவருடைய தலைமையிலே அனைத்து இந்தியாவிலிருந்தும் வருகின்ற கோட்ட செயலாளர்களும் பொதுச் செயலாளர்களும் அதிகாரிகள் முன்னிலையிலே இந்த கூட்டங்கள் நடக்கும். இந்த கூட்டங்களிலே என்ன முடிவு என்றால், ரயில்வே துறை பாதுகாப்பாக செல்கிறதா என்ற முதல் கேள்வி. அந்த பாதுகாப்பு என்றால் உங்களுக்கு தெரியும், பயணிகளுக்கு முக்கிய பாதுகாப்பு, அதே போல் தொழிலாளர்களுக்கு, அதிலே ரயில்வே துறையில் வேலை செய்கின்ற ரயில்வே தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, இது உள்ளடக்கிய மற்றும் இது தொடர்புடைய மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதனை பற்றி களைவதற்காக பர்மனெண்ட் நெகோசியேட்டிங் மேஷனரி என்று PNM என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும். அதிலே பல்வேறு உத்தரவுகளை போராடி வாதாடி நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது சமீபத்திலே நீங்கள் அத்தனை பேரும் என்னை பார்க்க வந்திருப்பதின் நோக்கம், மதுரை உயர்நீதிமன்றம் ரயில்வே துறையிலே பெட்டிகளுடைய பராமரிப்பு சரியில்லை என்றும், நிறைய அதிகமான பயணத்தொகையை வாங்கிவிட்டு மெயின்டெனன்ஸ் சரியில்லை என்றும் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பதாக நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்டீர்கள். அதற்கு என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் கண்ணையா அவர்கள் அடிக்கடி சொல்வது போல, நானும் என்னுடைய நிர்வாகிகளும் சொல்வது போல, ரயில்வே துறையானது ரயில்வே தொழிலாளிகளை மட்டும் வைத்து பராமரித்தால் நிச்சயமாக நல்ல முறையிலே மிக மிக தூய்மையாக எந்தவித சிறு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்பொழுது நிறைய தனியார் மயம்,
நாங்கள் தனியார் மையத்தை எதிர்ப்பதன் நோக்கமே அதுதான். காரணம், அந்த தனியார் வருவதனால் பலருக்கு குறைந்த சம்பளத்திலே வேலை கிடைக்கிறதை வெளியே அவர்களுக்கு உத்தரவாதம் கிடைப்பதில்லை. அதற்காக தான் தனியார் மையத்தை எதிர்க்கிறோம். காரணம், எங்கள் ரயில்வே தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதனை விட பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் தனியார் மையத்தை எதிர்க்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கோரிக்கையே அதுதான். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இப்பொழுது உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ரயிலிலே பயணிக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து டிக்கெட் தொகையை வாங்கி கொண்டு நீங்கள் பயணிக்கிறீர்கள். அந்த பெட்டிகளிலே தண்ணி வரவில்லை, டாய்லெட் சரியில்லை என்றால் உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? நேற்று முன்தினம் கூட நான் வரும்பொழுது பல்லவனிலே இதே போல் பல்லவன் எக்ஸ்பிரஸிலே ஒரு பிரச்சனை. ஏசி வகுப்பிலே தண்ணீர் வரவில்லை என்று அதிலே பயணித்தவர்கள் அத்தனை பேரும் டிடிகளிடம் சண்டைக்கு போனார்கள். டிடிக்கும் அந்த பயணிப்பர் அவர் சோதிக்க வேண்டிய வேலை. அப்பொழுது எக்மோரிலே தண்ணி வந்தது. தொடர்ந்து வரும்பொழுது தண்ணீர் தீர்ந்து விட்டது. என்ன செய்வார் அவர்? நல்ல வேளை நான் இருந்தேன், உடனடியாக விழுப்புரத்திற்கு ஃபோன் செய்து பண்ண. காரணம் என்னென்னா, அந்த தண்ணி பிடிக்கிற கான்ட்ராக்டு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ரயில்வேக்காரவங்களுக்கு அதில் எந்த விதத்தில் பொறுப்பாகும்? இது மாதிரி எல்லா விதத்துலேயும் இப்போ நிறைய ஏசி பெட்டிகளை பராமரிப்பதற்கான ஏசி அட்டனண்ட்டை டெண்டர் விட்டுருக்காங்க. அவன் நடுவழியிலே அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நடுவழியிலே ஏதாவது ஸ்டேஷனில் இறங்கி ஓடி போயிடுவான். அவனுக்கு இப்போ இதே கிடையாது. என்ஜினியரிங் கேட்டில் கேட் கீப்பரை எடுத்துகிட்டு முன்னாள் இராணுவத்தினரை போடுறாங்க. அவங்கள எப்படி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுவீங்க? கேட்டை திறந்து வண்டியை மோத விட்டால் அவருக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும்? ரயில்வே தொழிலாளியாக இருந்தால் தன்னுடைய வேலை வாழ்நாள் ரிமூவல் கொடுத்துட்டாங்கனாக்கா நமக்கு இது போயிடுங்கிற பயம் இருக்கும். இதைத்தான் நாங்கள் தனியார் மையத்தை எதிர்க்கிறோம். இதுபோல் இப்பொழுது கூட நம்மளுடைய திருச்சி கோட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால், எங்களுடைய டிவிஷனல் ரயில்வே மேனேஜரும் ஏடிஆர்எம்மும் அவரை தொடர்ந்த சீனியர் டிஎம்இ போன்ற அதிகாரிகள் எல்லாம் இரவு பகலாக, ஏன்னா மினிஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு நிறைய புகார்கள் வருதுன்னு. தென்னக ரயில்வேயில் கம்மி, குறிப்பாக திருச்சி டிவிஷனில் அதை நாங்களும் சேர்ந்து அதை உன்னிப்பாக பார்க்குறோம். ஏன்னா எங்கள் தொழிலாளியும் அந்த வண்டியில் பயணிக்கிறாங்க. ஆகவே அந்த வண்டிகளுடைய பயணிகள் பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கிளீனிங்கும் முக்கியம். ஆனால் இதெல்லாம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் வெளி உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே இதனை நிச்சயமாக எஸ்ஆர்எம் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டித்து, அதாவது கிளீனிங்காக கான்ட்ராக்ட் லேபரில் போடுறத கண்டிக்கிறோம். அவங்களையும் பாதி வழியிலே நிறுத்திடுறாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட்னு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்தாங்க. அவங்க ஆர்ஆர்சி மூலிமா வந்தவங்க, தேர்வு எழுதி வந்தவங்க. 6 மாதத்தில் அவங்கள நிறுத்துகிறாங்க. இதெல்லாம் என்ன, யார் கேட்பது, யாரை கேட்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே இதுபோல் நிகழ்ச்சிகளை தொடராமல் இருப்பதற்கு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க தயாராக இருக்கிறோம். இதே மாதிரியே இந்த ரயில் பெட்டிகள்லாம் மோசமாக இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்தும் சொல்லியிருக்காங்க. ரயில் பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், 1250 ரயில் பெட்டிகள் வருடந்தோறும் பொன்மலை, நான் அதற்கும் பொறுப்பாளர். பொன்மலையிலே 1250 கோச்சுகள் ஓவராலிங் பீரியாடிக்கல் ஓவரால் பிஓஹெச் செய்யப்படுகிறது. திருச்சியிலே 140 ட்ரெயின்கள் இரவு பகலாக ஓடுகின்றன. கிட்டத்தட்ட 140 பெட்டிகள், அதாவது இங்கே திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 ரேக்கு ப்ரைமரி மெயின்டெனன்ஸ்னு பார்ப்பாங்க. அதாவது என்னென்னா, உடனடியாக இப்போ ஒரு ரேக் இருக்குதுனாக்கா அடுத்த நாள் போக வேண்டிய ரேக்கை அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற பிஓஹெச் பார்க்க வேண்டிய ப்ரைமரி பிஓஹெச்சில் இப்போ ஓவராலிகளாக பார்க்குறதெல்லாம் 11 வண்டிகள் எக்ஸ்பிரஸ் வண்டி, 10 பேசஞ்சர் வண்டி பார்க்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் மெட்டீரியல் தென்னக ரயில்வேயை பொறுத்தவரையிலே மிக அருமையான கோச்சுகள் தயாரிக்கின்ற இடம் இன்டகிரல் ஐசிஎஃப். உங்களுக்கு தெரியும், லோக்கோ ஒர்க்ஸ் பெரம்பூர் இருக்குது, கேரேஜ் ஒர்க்ஸ் இருக்குது, பொன்மலையில் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் இருக்குது, போத்தனூரில் இருக்குது, எஸ்என்டி ஒர்க் ஷாப் இருக்குது. இதுபோல் நிறைய ஒர்க் ஷாப்புகள் தென்னக ரயில்வேயில் இருக்கின்றன. இதில் வேலை செய்கிறவர்கள் எங்களை பொறுத்தவரையிலே தென்னக ரயில்வேயில் எதுவும் அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டினால் அல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நேரடி கண்காணிப்பிலே இந்த பாதுகாப்பையெல்லாம் இதெல்லாம் சரியாக இருக்கணுங்கிறதுல நாங்களும் அதில் உறுதுணையாக இருக்கிறோங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.